கரெக்டாக நடக்குங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சிஎம் கொடைக்கானல் போயிருக்காரு, டெபுட்டி சிஎம் துபாய் போயிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் இருக்காரு. ஸோ வேர் இஸ் விஜய் சார்? அவருக்கு என்ன பிளான் சார்? இஸ் கோயிங் அண்ட் வெக்கேஷன்? கவுண்டிங் எப்படி பண்ணணும், ஸ்ட்ராங் ரூம் மானிட்டரிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கிற கட்சியோடைய வேலையில் டெய்லி எங்களை கூப்பிட்டு இந்த எலெக்ஷனுக்கான பணியை வந்து டெய்லி மீட்டிங்கில் இருக்காரு. அப்படியே அவர் ஆஸ்திரேலியா போறாரு, விஜய் ஆஸ்திரேலியா போறாரு சொன்னாங்க, அது உண்மையா? ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரூமர்ஸ்லாம் வந்து பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி எங்களோட தலைவர் சிந்திச்சிட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நேற்று தான் வந்து எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்கள் தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்திற்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. டிவி டிபேட்டில் உட்காந்து பேசிட்டு திமுக மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால 4ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடைய முடிவை நீங்க பாப்பீங்க. டெல்லியில ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராமா ஆயிட்டு இருக்கு. லைக் ஆம் ஆத்மி எம்பிஸ் என்ன நீங்க இன்னும் திமுகவுடைய மனசுலயே இருக்கீங்க எல்லாம் வந்துட்டு. ஓகே, there are huge number of ஆம் ஆத்மி people joining BJP in Delhi. உங்க டேக் என்ன சொல்லுங்க? அது நீங்க அவருடைய கெஜ்ரிவால் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் முக்கியமாக ஸ்ட்ராங் ரூமில் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு 14 பேரை வந்து எண்ணிக்கை கவுண்டிங்கோடைய மெம்பர்ஸை வந்து நாளைக்குள்ளே வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அட்வொகேட்ஸ் டீமை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஜூம் மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்கு. ஸோ கவுண்டிங்கான அனைத்து கட்ட பணிகளையும் தலைவரும் சரி அடுத்த